கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் 5ஆம் நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கின்றோம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுற்றரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தேங்கு நினையாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அன்பு இல்லாமல் என்னதான் அன்னதானம், கொடைவள்ளல், அநேக காரியங்கள் செய்தாலும் அது நிமித்தமாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நம்ம 1000 பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணாலும் சரி, தியாகம் பண்ணாலும் சரி, நம்முடைய உடலையே சுற்றறிக்கையாக கொடுத்தாலும் சரி, நமக்குள்ள அந்த நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல் இல்லை என்று சொன்னால் நாம் அது செய்து முழுக்க முழுக்க பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே காணப்படுகிற மிக மிக ஒரு அரிதான ஒரு காரியம் அன்பு தான். குடும்ப உறவிலே அன்பு சரியில்லை. சபைகளிலே அன்பு சீர்குலைந்து காணப்படுகின்றது. ஊழியத்திலே அன்பு தணிந்து காணப்படுகின்றது. தனிப்பட்ட முறையிலே அன்பு தணிந்து காணப்படுகின்றது. அன்பிலே மாயமற்றதாய் அநேகர் காணப்படுகின்றார்கள். இன்றைக்கு இருக்கின்ற அன்பிலே பெரிய ஒரு தொல்லை என்று சொன்னால், காற்ற அன்பு எல்லாம் மாயமான ஒரு அன்பு. ஒரு அற்ப ஆசைக்காக தன்னை கண்ணே மணியே மாங்குயிலே பூங்கிலே என்று சொல்லி வசைப்பாடி ஏமாற்றுகின்ற ஒரு மாயமான அன்புதான் இந்த உலகத்தில் அதிகமாய் காணப்படுகின்றது. இன்றைக்கு இருக்க உலகத்தில் யாரையும் நம்பி பேசவும் முடியாது, யாரையும் நம்பி செயல்படவும் முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு குழியை தோண்டி கொண்டே இருப்பார்கள். மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கப்பட்ட சூழலிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், கிறிஸ்துவை நம்பி வந்த ஜனங்கள், கிறிஸ்துவுடைய வார்த்தையில் பலன் பெற்றால் மாத்திரமே அன்பு எங்கே காட்டணும், எங்கே காட்டக்கூடாது என்பதை நிதானிக்க முடியும். அப்படி ஒரு நிதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்துவ சமூகத்திலும், கிறிஸ்துவ மனிதர்களும் ஜெபம், வேதவாசிப்பு, சபை கொடுகை, தனி மனித தியானம், தனிஜெபம் என்று காணப்பட வேண்டும். இந்த காரியங்கள் சீராக காணப்படவில்லை என்று சொன்னால் அங்கே அன்பிலே ஒரு சீர்குலைவு காணப்படும். என்னதான் நான் அன்பு காட்டினாலும் கடைசியாக நமக்கு கிடைக்கின்ற பெயர் இவன் ஒரு ஆளா என்று சொல்வார்கள். ஆகவே நாம் எந்த இடத்தில் அன்பு காட்ட வேண்டும், எங்கே அன்பு காட்டக்கூடாது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு மாயமற்றதாகவும் காணப்படுகின்றது, நன்மையாகவும் காணப்படுகின்றது. இன்றைக்கி அநேகர் காண்கின்ற அன்பானது மாயமற்ற ஒரு அன்பு. பேசுகின்ற பொழுது நம்பிக்கையாக பேசுவார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களையும் அசிங்கப்படுத்தி விட்டு, அவமானப்படுத்தி விட்டு, நிந்தனைக்குள்ளாக நடக்க செய்துவிட்டு சென்று விடுவார்கள். இது போன்ற ஒரு மாயமான ஒரு அன்பை நாடி போகக்கூடாது. அந்த அன்பை நாம் காட்டக்கூடாது. கிறிஸ்து நமக்கு அவ்வாறு அன்பை கற்றுக் கொடுக்கவில்லை. கிறிஸ்துவின் அன்பானது தம்முடைய பாவங்களுக்காக, தம்முடைய மீதலுக்காக, தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய ஜீவனையும் ஒப்பு கொடுத்து, அடிகள் பட்டு, காயங்கள் மேற்கொண்டு, விலைமதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தி தம்முடைய அன்பினால் மீட்டெடுத்தார் சொன்ன பார்க்கின்றோம். அது சும்மா ஒன்று மாதத்தில் கிரயம் செலுத்தி மீட்டெடுத்தார் சொன்ன பார்க்கின்றோம். அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தையை நம்புகின்ற நாம் இந்த உலக அன்பை குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அன்பானது தண்ணி ஓடுறது போல அதிகமான பேர் காட்டுறாங்க. அந்த அன்பு அன்பு அல்ல. உண்மையான ஒரு அன்பு என்று சொன்னால் பிறரை அவமானப்படுத்தாது, நிந்தனைக்குள்ளாக நடத்தாது, வேதனைப்படுத்தாது, பிறருடைய துக்கத்திலே சந்தோஷம் கொள்ளாது, பிறர் செய்த தவறிலே மகிழ்ச்சி கொள்ளாது. கிறிஸ்துவை அன்பு கொண்டவர் மாத்திரம்தான் தெரியும் கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளோ அழகானது, ஆழமானது, நீளமானது என்று சொல்லி. அதே போல் கிறிஸ்துவ அன்பை கொண்டவர்கள் மாத்திரமே சக மனிதர்களை நேசிக்க முடியும். ஒரு சிறந்த உதாரணம் என்று சொன்னால் அன்னை தெரசா அம்மையார், நல்ல ஒரு தாயார். அவர்கள் சமூகத்தில் வாழ்ந்த பொழுது அன்பின் நிமித்தமாகத்தான் இந்த சமூகத்தை வென்றார். ஒரு முறை அவர் அந்த சமூக நீதியாக செல்கின்ற பொழுது ஒரு இடம் சென்று என் பிள்ளைகளுக்கு உணவு அருந்ததுக்கு ஏதாவது கொடுங்க என்று கேட்கின்ற பொழுது அந்த அம்மாவுடைய கையிலே காரி துப்பினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இது எனக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு தாங்க என்று சொல்லி. அந்த மனுஷன் அந்த நிமிஷமே நொடிந்து போனான். பிற்காலத்தில் அந்த மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்டதாக நான் கேள்விப்பட்டேன். அன்பு ஆனது
சகலத்தை மாற்றும், தாங்கும், ஜீவன் பெற செய்யும். இதுதான் அன்பு. அன்பு மற்றவங்க மனசில் காயப்படுத்தாது. அடுத்தவங்களை ஜீவன் பெற செய்யும், மீட்பு பெற செய்யும். இந்த அன்பு நமக்கு இல்லாவிட்டால் நம் என்னதான் வார்த்தைகளை தியானித்தாலும் ஓடினாலும் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே அன்பிலே நிலைத்தவர்களாய் நாம் கட்டாயம் காண வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்பை நேசிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஒரு நேசம், அந்த ஒரு நாட்டம் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நாம் என்ன ஒரு அன்பு காட்டினாலும் அந்த அன்பு மாயமற்றது. அன்பு எதையும் எதிர்பார்க்காது, எதையும் கேட்டுட்டு வாங்காது. ஆகவே அன்பு செலுத்துவதில் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இங்கே கிறிஸ்து சொல்லுகின்றார், அன்னதானம் பண்ணினாலும் சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனமில்லை, ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் பார்க்கின்ற அன்பு இது போல தான் காணப்படுது. உருகி அன்பு காட்டுவாங்க. ஐஸ்கிரீம் உருகுதோ இல்லையோ, இவங்க அன்பு கடுமையாக உருகும். அந்தளவுக்கு அன்பு காட்டுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வெடியை போட்டு வெட்டியிருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு மாயமான அன்பு தான் இந்த சமூகத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. அதை நம்பக்கூடாது. அது நமக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை வச்சு ஒரு அம்மும் ஜல்லிக்கப்படாது. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அன்பு. அந்த மாதிரி அன்பு நமக்கு வேண்டவே வேண்டாம். நாம் அது யார்ட்டையும் காட்டவும் கூடாது, யார்ட்டையும் பெறவும் கூடாது. அன்பு காட்டுவதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதில் சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. எது மாயமான அன்பு, எது மாயமற்ற அன்பு என்பதை நாம் நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நம்புகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி நாம் யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பி அக்கறை கொள்ளக்கூடாது. அன்பிலை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்தோ அல்லது அக்கறை கொண்டோ அல்லது பின்தொடர்ந்தோ போகக்கூடாது. காரணம், நம் யாரை நல்லா இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அவர்கள்தான் நம்மை அவமானத்திற்குள்ளும் நிந்தனைக்குள்ளும் வேதனைக்குள்ளாக நடத்துவார்கள். நீங்கள் யார் மீது அதிக அக்கறை காட்டி அவர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வழி வைக்கிறீங்களோ அந்த நபரே உங்களை அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிந்தனைக்குள்ளாகவும் வேதனைக்குள்ளாகவும் அசிங்கத்துக்குள்ளாகவும் கடந்து போக செல்வார்கள். அது போன்ற நபர்களிடம் மிகவும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது அன்பு அல்ல. அவர்கள் நல்ல ஒரு நண்பனும் கிடையாது, அவர் நல்ல ஒரு நபரும் கிடையாது. ஆகவே அது போன்ற அக்கறை அல்லது ஒரு பாச நேசம் வைக்காமல் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அன்பு காட்டுவதிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். என்னதான் அன்னதானம் பண்ணாலும் சரி, உங்கள் ஜீவனையே அவர்களுக்காக கொடுத்தாலும் சரி, அங்கே அந்த அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் அன்பு காட்டுவதில் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஏமாந்து போகக்கூடாது. நீங்களும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. கிறிஸ்துவ சமூகத்திலும் மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்கின்றது, அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது என்று நாம் பார்க்கின்றோம். அன்பு யாரையும் கண்டு பொறாமை கொள்ளாது. அன்பு யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய நினைக்காது, எதுக்கும் கெடுதல் பண்ணாது. ஆனால் நம்முடைய அன்பானது நீதியாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவாகிய நாம் நீதியோடும் நியாயத்தோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். சும்மா போகிற வார மக்கள்கிட்டலாம் அன்பு காட்டினோம்னா நமக்கு நிந்தையும் அவமானம் தான் சேர்ந்து வரும். ஆனால் நாம் காட்டுற அன்பு உண்மையான அன்பாக தான் இருக்கும். ஆனால் எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி காட்டணுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இடம்பொருள் ஏவல் புரிந்து நாம் செயல்பட வேண்டும். போகிற வரலுக்கெல்லாம் அன்பை காட்டிக்கிட்டு நம்ம ஜீவியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடுக்க கூட்டிக் கொண்டு போகின்றார். அப்பொழுது மகன் கேட்கிறான், அப்பா, நம்முடைய ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னாரே, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களே, நம்ம ரெண்டே மட்டும் தான் போயிட்டுருக்கோம், விறகு இருக்குது, அருவா இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஆடை எங்கப்பான்னு சொல்லி பையன் கேட்குறாப்புல. ஆபிரகாம் சொல்கின்றார், தேவன் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி. அங்கே போன பின்பு அந்த மலையின் மீது சென்று கட்டையெல்லாம் அடுக்கி அதில் மகனை படுக்க வைத்து விட்டார். மகன் ஒரு கேள்வி கூட அப்பாவை பார்த்து கேட்கல.
கடவுள் சொன்னபடியே தன்னுடைய உரையிலிருந்து கத்தியை எடுத்து ஓங்கி வெட்ட முற்படும்போது தேவனுடைய சத்தம், பிள்ளையான மேல் கையை போடாதே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை வருகின்றது. அப்பொழுது சற்று ஒருமை பார்க்கின்றார். ஒரு முற்செடியிலே ஆடு ஒன்று சிக்கி கிடப்பதை அவராம் பார்க்கிறார். பின்பாக அந்த ஆட்டை எடுத்து பலியிட்டு மகனை மீட்டெடுத்து இறங்கி வருகின்றார்கள். இந்த இடத்துல மகன் தகப்பன் மீது உள்ள அன்பும், தகப்பன் மகன் மீது உள்ள அன்பும், இவர்கள் 2 பேரின் அன்பை காட்டிலும் கிறிஸ்துவனுடைய அன்பும் நீதியாய் காணப்பட்டது. ஒரு கள்ளங்கவடமோ, ஒரு பொறாமையோ, ஒரு வெறுப்போ எதுவுமே இல்லாமல் உண்மையாய் காணப்பட்டது. இதுதான் அன்பு. தன் மகன் தன்னை நம்பி வருகின்றான் என்று தகப்பன் உள்ளுக்குள்ளே இணைத்து செல்கின்றார். வருகிறான் என்ற பொழுதும் தன் மகனை பலி கொடுக்க போகிறோம் என்று சந்தேகம் கொள்ளாமல் உறுதியாக போகின்றார். காரணம், கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார், கிறிஸ்து பார்த்து கொள்வார். அப்படி உறுதியாய் போகின்ற பொழுது இவர்கள் இருவருடைய அன்பை கண்ட தேவன், ஐயோ என் மகன் என்னுடைய வார்த்தையை கீழ்ப்பட்டு தான் பெற்ற பிள்ளையை பலி கொடுக்க முற்படுகின்றான் என்று எண்ணிய தேவன் ஆபிரகாமே, பிள்ளையான மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி எச்சரிக்கின்றார். அப்பொழுதும் ஆபிரகாம் பிள்ளையானை கத்தியை போடவில்லை. பின்பு ஒரு ஆட்டை எடுத்து பலியிட்டு தேவனுடைய பலியை நிறைவேற்றுகின்றார். இதுதான் அன்பு. தன் ஜீவன் அற்றுப்போனாலும் கிறிஸ்துக்காக நிலைத்திருந்தால் மாத்திரமே அன்பு சாத்தியமாகும். ஒரு மனுஷனுக்குள் அன்பு என்று இருந்தால் தோல்வி இருக்காது, துக்கம் இருக்காது, துயரம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது, தைப்பு இருக்காது. அந்த இடம் முழுவதும் மகிழ்ச்சியாய் காணப்படும். ஒரு குட்டி பரலோகம் போல காணும். அதே போல் நோவா தான் வாழ்ந்த காலத்தில் நீதியாய் காணப்பட்டார். அவர் தன்னுடைய வார்த்தைக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்பட்டார். இறுதியாக நோவாவுடைய குடும்பம் பேழைக்குள் சென்று பாதுகாத்து கொள்ளப்பட்டது. இன்றைக்கு அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அப்படியே கேட்டு விசுவாசிக்கின்ற ஒரு குணம் நமக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக வலிமை பெற்றதாய் காணப்படும். அப்படி நம்முடைய சரீரமானது கிறிஸ்துவுக்குள் வலிமை பெற்றதாய் காணப்படுகின்ற பொழுது நம்மால் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கிறிஸ்துவுக்கு நாம் நற்பெயரை வாங்கி கொடுக்க முடியும். அந்த விசுவாசத்திற்குள் வாங்கள். அந்த விசுவாசத்துக்குள் நீங்கள் பூர்ணப்படுங்க. அந்த விசுவாசத்துக்குள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு எகத்தாளமாக விடாமல் நீதியாய் செய்ய ஓடுங்கள், உண்மையாய் செய்ய ஓடுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் தலைமுறை தலைமுறையாக கொடுப்பார். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு யாரையும் ஏமாற்றாது. அன்பு இருந்தால் அந்த இடத்துல துக்கம் இருக்காது. அன்பு இருந்தால் அந்த இடத்துல வறுமைக்கு இடமே கிடையாது. இப்படி அநேக காரியங்கள் இருக்கின்றது. அன்பு யாரையும் துக்கப்படுத்தாது. அந்த அன்பை நிலைத்திருங்கள். அன்பு கோபம் கொள்ளாது. தன்னை பெருமையாய் பேசாது. யார் என்ன சொன்னாலும் மனமிறங்கியே செல்லும். மாறாக கிறிஸ்துவின் அன்பை கொண்டு இந்த உலக சமூகத்தை நம்மால் வெல்ல முடியும் என்பது சந்தேகமில்லை. ஆகவே அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பிலே உறுதியாய் தடுத்திருங்கள். அன்பிலே பூர்ணப்படுங்கள். அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். அன்பு எங்கே காட்ட வேண்டுமோ அங்கே மாத்திரம் காட்டுங்கள். போகிற வாரலுக்கெல்லாம் காட்டாதீங்க. அது உங்களுக்கு நிந்தையும் வேதனையும் கொடுக்கும், சஞ்சலத்தை கொடுக்கும். ஆகவே ஞானமாய் புத்தியோடு நிதானமாய் அன்பு காட்டுவதை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்கின்றது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசினாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளதாகும். தீர்க்க தரிசனம் சொல்வதில் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் சொல்லி நான் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே அன்பு ஒன்று இருந்தால் அதை துக்கத்தில் சந்தோஷப்படவோ அல்லது
அநியாயத்தில் சந்தோஷப்படவோ அல்லது பிறருடைய கஷ்டத்தில் சந்தோஷப்படவோ நினைக்காது. அது மாத்திரமல்ல, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகித்து கொள்ளும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு காலமும் அன்பு ஒளிந்து போவாது. தீர்க்க தரிசனங்கள், வரங்கள், வல்லமைகள் இவையெல்லாம் ஒளிந்து போனாலும் அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். ஒரு மனிதனுக்குள் அன்பு நிறைவாய் வருகின்ற பொழுது அவனுக்குள் காணப்படுகின்ற குறைகள் எல்லாம் முற்றிலும் மாறப்படும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற கடன் பிரச்சனை, வியாதி, இயலாமை, பலனில்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம், உங்களுடைய சோர்வு அல்லது கல்வி அறிவு, ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் அல்லது இந்த சமூகத்தில் ஏற்ற ஒரு அந்தஸ்து இல்லை, இல்லைனா கற்பத்தின் கனி இல்லை, திருமணமாகலை, எனக்கு சரியான ஒரு வரன் அமைய மாட்டுக்கு, இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். நிறைவானது உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது குறைவானது எல்லாம் மாறிப்போகும். அன்பு ஒரு மனிதனுக்குள் கடந்து வந்து விட்டால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். உங்களை விசுவாசிகள், அன்பிலே நிறுத்திருங்கள், அன்பிலே உங்களை நீதியாய் காத்துக்கொள்ளுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சி காணும் சந்தேகமில்லை. என்ன பாடுகள் இருந்தாலும் ஸ்திரீயானவள் விபச்சாரம் செய்கின்றாள். அந்த ஸ்திரீ மோசே பிரமாணத்தின்படி அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து மக்களும் அவளை சுற்றி உழைக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்துல வருகின்றார். அந்த பெண் இயேசுவின் பாதத்தை தொடுகின்றாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவர் மேல் கல்லறி கடவுள்னு சொல்லி யாருமே எரியவில்லை, கலைக்கீழே போட்டுட்டு போகிறாங்க. ஆண்டவர் சொல்கின்றார், நானும் உன்னை நியாயத்திற்கு வர மூலமா நீ போ என்று சொல்லி தம்முடைய அன்பின் நிமித்தமாக அந்த தவறை உணர செய்தார். அந்த இடத்துல தம்முடைய அன்பின் நிமித்தமாக அந்த பெண்ணை வென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்க, கிறிஸ்துவின் வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வெளிச்சம் உண்டு, சத்தியம் உண்டு. அதை நம்பினர்களாய் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் காணும். அன்பு யாருக்கும் துரோகம் பண்ணாது, அன்பு யாரையும் பொய் சொல்லாது, அன்பு யார்ட்டையும் மயமற்றதாய் பேசாது, அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது, அன்பு யாருக்கு விரோதமாகவும் தீங்கு நினைக்காது, வசைப்படாது, நகைக்காது, யாரையுமே குறித்து குறை சொல்லாது. நம்மகிட்ட இருக்கிற ஜனங்கள் குறை சொல்லுகின்ற ஜனங்கள், அது நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆகவே நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக உங்கள் அன்பை காத்துக்கொள்ளுங்கள், அன்பிலே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அன்பிலே பூரணப்படுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசைப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். கட்டாயம் கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக ஆசைப்படும் சந்தேகமில்லை. தொடர்ந்து விசுவாசிகள், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில நாங்கள் இன்றைக்கு அன்பில் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், அந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால் அது என்ன செய்யும், அந்த அன்பு நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும் நாங்கள் குறித்து தியானித்தோம். கர்த்தாவே, இந்த அன்பு எங்களுக்குள்ளே காணப்பட உதவி செய்யும், இந்த அன்பை காத்துக்கொள்ள உதவி செய்யும், இந்த அன்பிலே பூர்ணப்பட உதவி செய்யும். இந்த அன்பு நிமித்தமாக நாங்கள் என்னென்ன குறைகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுதோ அதெல்லாம் நிறைவாய் மாற்றிக் கொடுப்பீராக. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் உங்களுடைய அன்பினால் பலன் பெற உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் 1000 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். என்ன கவலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தை அந்த மகனுக்குள் மகளுக்குள் அந்த சமூகத்திற்குள் கடந்து செல்கின்ற பொழுது, நிறைவான இந்த அன்பு செல்கின்ற பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். அதன்படியே ஜனங்களை ஆசீர்வதியும், பொறுப்பட்டுக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். பிள்ளைகள் வெளிச்சத்தை நடக்க உதவி செய்யும். நீங்களே அவருடைய திட்டங்களையும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றி அருள்வீராக. தடைகள் மாறட்டும், இன்னல்கள், இக்கட்டுகள், சஞ்சங்கள், தவிப்புகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். சமாதானத்தை, சந்தோஷத்தின் நித்திய மகிழ்ச்சியும் தலைமுறை தலைமுறையாக குடும்பத்தின் மீது தங்கியிருப்பதாக. ஆசீர்வதிப்பதாக. நீரை வழிநடத்தும், பொறுப்படுத்தி பாதுகாத்துகளும், உமக்குள்ளே உண்மையோடு ஒத்துமொத்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூஞ்சிக்கு நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து விசுவாசியுங்கள், வார்த்தையிலே உறுதியாய் திருத்துங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பெரிய காரியம் செய்வார். ஆமேன்.